புக் பண்ணுங்கள், நான் இதே மாதிரி கட்டித்தரேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடே நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். இந்த கார்டில் லேண்ட் ரேட்டில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. வீடுகள்லாம் நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரேட்டில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மேடவாக்கம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சூழலில் நம்ம அம்மா அப்பாக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, அன்னைக்கு வாங்கி போடாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. அம்மா அப்பா, நீங்கள் இந்த வீடியோ உங்கள் பசங்க பொண்ணுங்க என்னோட அண்ணா அக்காக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். மேடவாக்கத்தில் ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். மேடவாக்கத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷங்க. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய பேர், என்ன வசந்த் மேடவாக்கத்தில் வீடு போட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குங்க. நான் சூப்பரான வீடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். செல்ஃப் கவர் பண்ணியிருக்கிறாங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது, டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டாக இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாடல் ஹவுஸ், புக் பண்ணுங்கள், நான் இதே மாதிரி கட்டித்தரேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடே நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிகா ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க டேரெக்டாக பில்டேட்டே கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அம்மாக்கள் அப்பாக்கள் எதிர்பார்க்குற மாதிரி. அதனால் நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட அது மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேடவாக்கத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில், அதே நேரத்தில் பக்கத்தில் வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட்டில் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். லொக்கேஷன் பார்த்துலாமா? இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் மேடவாக்கம் வேங்கை வாசல் கந்தன் நகரில் இருக்குங்க. என்னை பேசவே கூடாது அப்படின்றதுக்காக செதி எடுக்கிறேன் செய்வனே எடுக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாமரம் வேளச்சேரி ரோட்டில் விஜயநகரம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அது வழியாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமரம் வேளச்சேரி ரோட்டில் மாடம்பாக்கம் சிக்னல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் ஸ்கூல் இருக்கும். அதை மாடம்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, 4 wheel லைன். அது வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடு அசஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாமரம் வேளச்சேரி ரோட்டில் சந்தோஷ்புரம் சிக்னல் இருக்கும், அது வழியாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அசஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வைஸில் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓஎம்ஆரில் வேலை பார்க்குறீங்க, எல்காட் ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக சூட் ஆகும். மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2ல நம்ம மேடவாக்கம் கார்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால இந்த கார்டில் லேண்ட் ரேட்டில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. வீடுகள்லாம் நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரேட்டில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேடவாக்கம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சூழலில். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் மேடவாக்கம் இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் தாங்க. ஏன்னா ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து நிறையா மார்ஷ்லேண்ட் இருக்குது, அதாவது வந்து சதுப்பு நில பகுதிகள் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் போனால் கடல் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோட இந்த எல்காட் ஐடி பார்க்குக்கும் பக்கமாக, அதாவது ஐடி காரிடாருக்கும் பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியா ஒரு ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம அம்மா அப்பாக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, அன்னைக்கே வாங்கி போடாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. அம்மா அப்பா, நீங்கள் இந்த வீடியோ உங்கள் பசங்க பொண்ணுங்க என்னோட அண்ணா அக்காக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்களே வச்சு பாருங்கள், வேளச்சேரியிலேருந்து ஒரு டைம் தாம்பரம் போகும்பொழுதுலாம் வந்து 2 பக்கமும் காலியாக இருந்த பகுதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் எங்கப்பா டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், மெட்ரோவே வந்துடுச்சு. இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1035 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்பர்ஹுட் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடுங்க. இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. இப்படியே ஸ்ட்ரெயிட் போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் விஜயநகரம், அதே மாதிரி இப்படியே ஸ்ட்ரெயிட் போய் லெஃப்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ்புரம் சிக்னல்லேருந்து வரக்கூடிய ரோட். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரோடு தான். உங்களுக்கு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்குது. எஸ்எஸ் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் வால்லையும் நீங்கள் பார்க்க முடியும். சீலிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டைமண்ட்ஸ் கட்டிங்கோடு இருக்குது. அதே மாதிரி இங்கே சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்காகவும் ஒரு டிசைனுக்காகவும் இருக்கிற பர்பஸில் சீலிங்கில் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் போடும் போதே பண்ணணும்.
கரெக்டாக ஒரு சர்க்கிள் பண்ணி சென்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைனில் எம்எஸ் பண்ணியிருக்காங்க, எம்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி வராது, மேலே கிளாஸில் கவர் பண்ணியிருந்தாங்க. நான் அதையும் பார்த்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு எஸ்எஸும் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக லைட் மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ்க்கு போர்வெல் இருக்குங்க, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்குறாங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. ஓகேங்களா? வீட்டுக்கு ஃப்ரண்ட் ரைட் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க, அதாவது 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த ஆஃப் செட் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஐயோ இதுக்கு தான் ஒழுங்காக காலையிலே சாப்பிட்டு வாடான்னு சொல்கிறது. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிட் அவுட் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. எம்எஸில் கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்டெப் இருக்குங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. அதாவது இந்த மெயின் டோர் ஃப்ரேமோடு இருக்கக்கூடிய இது ஒரு விண்டோ, இங்கே ஆப்போசிட்டில் இது ஒரு விண்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசுவலையோடு இருக்கக்கூடிய விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தீமில் இருக்கக்கூடிய டிவி யூனிட். அதே மாதிரி சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் இந்தியா லெக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு 4 சாக்கெட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 5 அடி சைஸ் இருக்கக்கூடிய வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ ஸ்பேஸுங்க. மேலே உங்களுக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனபிள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த லிவிங்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே போங்களேன், அப்படியே லாஸ்ட்டுக்கு போங்க, பின்னாடி போங்க. அதாவது மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே எல் டைப் லிவிங் கம் டைனிங். இந்த மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த டைனிங் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோடு இருக்கக்கூடிய மிரர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் டேப்போடு இருக்கக்கூடிய ஒரு வாஷ் பேஷன். ஆக்சுவலாக இந்த வாஷ் பேஷன் ஏரியாவினுடைய செட்டப் வந்து நல்லா இருந்தது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. உங்களுக்கு விண்டோஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த டைனிங் ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சனுங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் கிரானைட். உங்களுக்கு க்ரீனிஷ் தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு சிங்க் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணலையா சார் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லையே அப்போ பார்த்தேனே 5 சாக்கெட்ஸ் இருந்தது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள சாக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். 2 யூபிவிசி விண்டோ கிச்சனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு சின்ன பூஜா ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. லைட் சுவிட்சும் இருக்குது, சாக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே க்ரீனிஷ் தீமில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் அங்கே 2, இங்கே 1 கொடுத்துருக்குறாங்க. டோர் திறந்துக்கலாம். இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குங்க. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர்வேர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டவுன் ஆகி தான் நீங்கள் அந்த காமன் பாத் போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல இருக்குது. இந்த ஸ்டெப்ஸினுடைய ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிட்டிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தோன்னே எனக்கு நல்லா தோணுச்சு. அதே மாதிரி 1 சைடு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் விண்டோ கொடுப்பாங்க, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிளாக இருந்தது. இந்த ஸ்பாட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொவிஷன் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் டெரஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதை ஃபஸ்ட்டு காமிக்கலாம்? சரி, ஓப்பன் டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் லெவல் லேண்ட் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஓப்பன் டெரஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், நல்லா மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ் நல்லா வைடாக இருந்தது, அதனால் வீடு பார்க்க நல்லா கிராண்டாக இருக்குது. அவங்களுக்கு பர்கோலாக இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் உங்களுக்கு ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. பெட்ரூமில் இருந்தும் ஒரு பால்கனி இருக்குது. உங்களுக்கு நான் அதை அங்கே போயிட்டு காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு
பார்க்கிங்கில் காமிச்ச அந்த சீலிங் கட் ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு யூபிஎஸ்சி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி இருக்குது. ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு உட்தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வுடன் விண்டோ இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கிளாஸ் விண்டோ வித் ராட்ஸோடு இருக்குது. அதே மாதிரி ஒரு புதுசாக ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்குங்க. இந்த அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் ராட்ஸோடு இருக்குது. ஐ மீன் கிரில்ஸோடு இருக்குது. இந்த லாஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆனால் இது ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்ல விதமாக நான் பார்த்தேன். இந்த பெட்ரூம்லையும் பாருங்களேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பார்த்துருக்கு. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்கு. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், வாஷ் பேஷன், வால் மிக்ஸ். இந்த பெட்ரூமுக்கும் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. 4 ஸ்பாட் லைட். மொட்டை மாடி போகலாமா? டெரஸ் ஹெட்ரூமில் கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ், வாட்டர் டேங்க், சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,00,000. இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள்னு சொல்லுங்கள், வசத்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு 1,30,00,000 சொல்லி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆகாமல் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப்பில் இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.